அன்புள்ளம் கொண்ட விஎஸ் டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா செப்டம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம். சூரிய பகவான் ஆனவர் மாதம் ஆரம்பிக்கும் போதுல சிம்மத்திலையும் செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு பின் இன்னும் சொல்ல போனா 15ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு மேல கன்னி வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். அதே சிம்மத்துல சுக்கிர பகவான் புதன் பகவான் இருக்கார். செப்டம்பர் 12க்கு அப்புறம் புதன் பகவானவர் கன்னி வீட்டுக்கு மாறுறார். சிம்மத்திலே கேது பகவான் இருக்கார். செவ்வாய் பகவானவர் கன்னி வீட்டுல இருக்கிற செவ்வாய் பகவான் செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு அப்புறம் துலாத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதே சுக்கிர பகவான் கடக ராசியில இருக்கார். இந்த கடக ராசியில இருக்கிற சுக்கிர பகவானவர் செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு பின் சிம்மத்துக்கு வரார். மற்றபடி சனி பகவானும் குரு பகவானும் அதே மிதுன வீட்டிலும் மீன வீட்டிலும் இருக்காங்க. அவர் மாற்றமில்லை. அதே மாதிரி ராகு பகவானும் கும்ப வீட்டுல இருக்காங்க. சந்திரனானவர் எல்லா இடங்களிலும் சஞ்சாரம் செய்யப்படுறார். சோ இதுதான் இந்த கிரக காலகட்டங்கள் இருக்கும் நிலையும் இந்த மாசத்துல எந்தெந்த இடத்துல மாறப்போகுது அப்படிங்கிற நிலையம். இந்த காலகட்டத்துல எந்த மாற்றங்களால பொதுவான தகவல்னு என்னென்ன மாற்றம் நடக்க போகுதுன்னா, தொழிலதிபர்களுக்கு அற்புதமான முன்னேற்றம். தொழில் துறையில இருக்கிறவங்களுக்கு வேணா சிம்மத்துல இருக்கிற சூரிய பகவான் கன்னிக்கு வரப்போறார். சோ தொழில்ல இருக்கிறவங்க அதிகாரம் செய்யக்கூடிய அளவுக்கு சொல்லுவாங்களா, பெரிய பிசினஸ் மேனா இருந்தா எதை வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை. அதே மாதிரி வேலையாட்களுக்கு இந்த நேரத்துல முதலாளிகள் பெரிய அளவுல உதவியா இருக்க மாட்டாங்க. உங்களுக்கே பொதுவா தெரியும், அவங்க கொடுக்கணுங்கிற நேரத்துல கொஞ்சம் கிளாஷ் ஆகும்பாங்கல்ல, அந்த மாதிரி அமைப்புகள் நடக்கும். அதே மாதிரி ஐடி செக்டர்ல இருக்கிறவங்க எல்லாம் வேலையில ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா சுக்கிர பகவான் செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு அப்புறம் கேது கூட இணைய போறார். சோ யாருக்கு வேலை போகும், யாருக்கு நிரந்தரமான வேலை அப்படிங்கறத உறுதியா சொல்ல முடியாது. சோ இந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி பெரிய அளவுல மெயின்டெனன்ஸ் பண்ற நகைக்கடை, பெரிய அளவுல மெயின்டெனன்ஸ் பண்ற துணிக்கடை, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் வீழ்ச்சி, லாபம் இல்லாம நஷ்டத்துக்கு செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் வரும். அதே மாதிரி சூரியன் கேது பிளஸ் சுக்கிரன் கேது ஒரு சிறு காலம் நடக்குது. சோ பெரிய பிரபலமான அரசியல்வாதியோ இல்ல பிரபலமா இருக்கிறவங்க இந்த மாதிரி அமைப்புலையோ யாருக்கோ ஒரு பாதிப்பு, உடல்நல பாதிப்போ இல்ல சுற்றுச்சூழல் ரீதியா ஏதாவது ஒரு பாதிப்போ அமைப்பு ஏற்படலாம். அதாவது ஒரு பாதிப்பு கண்டிப்பா. ஏன்னா சூரியன் கேதுவும் சுக்கிரன் கேதுவும் இணையும் போதுல பிரபலத்துவத்துல இருக்கிறவங்க, அரசியல் ரீதியா இருக்கிறவங்க, ஏன்னா சூரியன்கிறது அரசியல், சுக்கிரன்கிறது பிரபலத்துவம். சோ இந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கும். தலைமை பண்புகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப பாதிக்கும். அரசாங்கமே ஒரு பாதிப்புல உள்ளாகும் அப்படிங்கறத சொல்லலாம். இந்த சூரியன் கேது ஆவணி மாதம் முழுக்க இருக்கும். செப்டம்பர்ல சூரியன் கேது ரொம்ப நெருங்கி வருவாங்க. சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது இல்லாம தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். எந்த பாதிப்பும் இருக்காது. மார்க்கெட்டிங் எல்லா விஷயமுமே சூப்பரா இருக்கும். சரிங்களா? இது பொது தகவல். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரமாயி அந்த சனி பகவான் சூரியன் பார்க்கிறாருங்கிறத மறந்துடக்கூடாது. சோ இந்த அமைப்பானது எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு முழுக்க முழுக்க அதிகார குணம். ராசியில ராகுங்கிறனால ஆல்ரெடி அதிகாரம் அதிகமா இருக்கும். இப்ப சூரியன் சனியை பார்க்கறதுனால ரொம்ப ஓவர் டாமினன்சியா போகுது. சர்வாதிகாரம்பாங்கல்ல, வீட்டை பொறுத்தவரை நீங்க ஹிட்லராகவே மாறிடுவீங்க. நீங்க ஒரு ஹிட்லர், என்ன இப்படி நடந்துக்கிறாரு, இப்படிதான் இருக்கணும், டிசிப்ளினை ரொம்ப மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. செவ்வாய் இந்த பக்கம் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாருல, அப்ப ரொம்ப கவனிப்பு, ரொம்ப கண்டிப்பு, இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி நடக்கணும், ஏன் இந்த பொருள் இங்க இருக்கு, அப்படி இப்படின்னு ரொம்ப டாமினன்சி பண்ணிடுவீங்க எல்லாரையுமே. அப்பா அம்மா தங்கச்சி குழந்தை அண்ணன் தம்பி எல்லாரையும், மனைவி எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடுவீங்க. ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு உடம்புல ஹீட்டு செம்ம ஹீட்டா இருக்கும். அந்த ஹீட்டை மட்டும் குறைச்சாவே போதும், பாதிப்பு இல்லை. ராசியில ராகு போனாலும் ராசி அதிபதியை சனி சூரியன் பார்க்கறாதுங்கிறனால ஹீட்டு உடம்புல நெருப்பு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹீட்டாலே யார்கிட்ட என்ன பேசணும், யாருக்கு என்ன பேசல அப்படிங்கிறத இது பண்ணாமே நீங்க போயிருவீங்க. பித்தம் தலைக்கு எதுமங்கல்ல, அந்த மாதிரி அமைப்பு. ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது சுக்கிரன் புதனோட இணைவு ஏற்படும். ஸோ இந்த அமைப்பானது உங்களுக்கு மனைவியோட வாக்குவாதம், சண்டை போட்டுக்கிற மாதிரி அமைப்பு இருந்தாலும் நைட் ஆனா சேர்ந்துருவீங்க. காரணம் என்ன, 5ஆம் அதிபதி புதன். அவர் 7ஆம் இடத்துல வரும்போதுல எப்படி நெகட்டிவா வேலை செய்ய முடியும்? 8ஆம் அதிபதியா இருந்தாலும் 5ஆம் அதிபதியும் அவர் தானே. 4ஆம் அதிபதியா இருந்தாலும் 9ஆம் அதிபதி சுக்கிரன் தானே உங்களுக்கு. சோ என்னதான் இருந்தாலும் எல்லாமே ஹாப்பினஸ்க்கு கொண்டு வந்து விட்டுரும் கும்பராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி வண்டி வாகனத்தை பழுது பார்க்குற மாதிரி இருக்கும். வண்டியை பழுது பார்க்குற மாதிரி இருக்கும். வீட்டை பழுது பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதாவது பழுது பார்க்கறதுனா சரி செய்யற மாதிரி கட்டுவீங்கன்னு சொல்லல, புதுசா கட்டுவீங்க அப்படின்னு சொல்லல. கால்நடைக்கு ஏதாவது நோய் தாக்கப்பட்டு அதுக்கு சரி பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வர டாக்குமெண்ட்ஸ் எதுவும் ஒழுங்கா இருக்காது. உங்களுக்கு வர வேண்டிய டாக்குமெண்ட்ஸ், உங்களுக்கு கைக்கு வர வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எதுவும் ப்ராப்பரா இருக்காது.
போஸ்ட்மேனால ப்ராப்ளம் வரும். ஏதாவது ஒரு போஸ்ட் லெட்டருக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த லெட்டர் ஒழுங்கா வராது. அதே மாதிரி நீங்க போட்ட கையெழுத்துனால பாதிப்பு. இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நம்பிக்கை, நம்பகமான தன்மை அப்படிங்கிற கணக்குல நீங்க ஏதாவது கையெழுத்து போட்டிருப்பீங்க, அதனால பாதிப்பு. வழக்கு மன்றத்துக்கு போத அளவுக்கு பாதிப்பு ஏற்படும். ஸோ யாரையும் இந்த காலகட்டத்துல நம்பாதீங்க. நம்பினாவே நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். சரிங்களா? அதாவது கணவன் மனைவியா இருக்கும் பட்சத்தில் ஓகே, அவங்களுக்காண்டி ஏதாவது நீங்க ஸ்டெப் எடுத்திருந்தீங்கன்னா ஓகே. நண்பர்களுக்கு கூட இந்த நேரத்துல உதவி பண்ணாதீங்கிறத தான் நான் சொல்லுவேன். வேணா உதவி பண்ணீங்கன்னா மாட்டிக்க போறது நீங்க தான். சரிங்களா? அதே மாதிரி இந்த காலகட்டத்துல வேலை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் நிறைய பேருக்கு ஐடி செக்டர்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்ப ரீசெண்டா கூட டிசிஎஸ்ல வேலையை தூக்கிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நியூஸ் வந்திருக்கு. ஆனா இந்த காலத்துல உங்களுக்கு வேலையே போனாலும் திரும்ப வேலை கிடைக்கும். புது இடத்துல மாற்றம் இருக்கு, வருமான உயர்வு இருக்கு, சம்பாத்திய ஊதிய உயர்வு இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு ஒழிய நீங்க ஜாபை பத்தி யோசிக்க வேண்டாம். ஜாப் இல்லாதவங்க கூட நல்லா எங்கெங்கெல்லாம் ஏசி மெக்கானிக் ஆகலாம். அதாவது அந்த குளிர்ச்சி அதிகமா இருக்கும் இடத்தில் உங்களுக்கு வேலை உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். வெளிநாட்டுல இருக்கிறவர்களா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வருமானம் அதிகம். அந்த வருமானத்தை ஏதாவது டபுள் பிசினஸ் மாதிரி பண்ணிருங்க. அதாவது நீங்க அங்க இருந்துகிட்டு வெளிநாட்டுல இருந்துகிட்டே சொந்த ஊர்ல ஏதாவது பிசினஸ் மாதிரி தொடங்குறது மாதிரி இதுல சூழ்நிலையை கொண்டு வரலாம். நீண்ட நாட்களாக வெளிநாடு போகணும்னு காத்துட்டு இருக்கவங்க கூட இந்த காலகட்டத்துல போகலாம். எந்த குறையும் இருக்காது, சூப்பரா இருக்கும். நீங்க பாட்டுக்கு போக வேண்டியதுனா எதுக்காண்டி வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்தடுத்த வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்பு, வாழ்க்கை இழந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்பும் கைகூடி வரும். அதுலயும் ஒரு குறையும் இல்லை. அதே மாதிரி அதிகப்படியான சமூகத்தை நாடிய செயல்பாடுகள், அதாவது ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு சமூக தலைவர் ஆகிறது, இல்ல கோயில் பணி நீங்க பார்க்க மாட்டீங்க. காரணம் என்ன? ராசியில ராகு இருக்கு. சமுதாய ரீதியா உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது கோயில் பணியை நீங்க எடுத்து செஞ்சாலும் அது கோயில்ல சாமி கும்பிடணுங்கிற நோக்கத்தை, இந்த மக்களை நம்ம கவர் பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பு. அரசு தலைவர்களாக இருக்கும் பட்சத்தில் அரசியல்ல உங்களுக்கு ஒரு ஷைனிங் கிடைக்கும். மேலதிகாரிகளோட ஒரு இது கிடைக்கும். அது என்னமா சொல்லுவாங்களே, ஒத்துழைப்பு, ஒரு நம்பிக்கை, ஒரு செயல்பாட்டுக்குரிய இது, ஒரு நம்பகமான ஒரு பழக்க வழக்கம் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ மேலதிகாரிகள்ட்ட இந்த நேரத்துல அந்யோன்யமான பழக்க வழக்கம் நிறைய பேருக்கு கிடைக்கும். கும்பராசினருக்கு அரசு அதிகாரிகளுக்கும் மேலதிகாரிகளோட நல்ல சப்போர்ட், அணுகுமுறை எல்லாமே ஒரு பாசிட்டிவா இருக்கு. ஸோ நீங்க சூரியன் 8க்கே போகுது அப்படின்னு நீங்க பயப்படவே தேவையில்லை. சூரியனால உங்களுக்கு முழுக்க முழுக்க சாதகம் தான். ஏன்? ராசியில ராகுனாவே சூரியனுக்கு எதிராக தான் செய்யும். இப்ப சூரியனே எப்படி இருக்கு? 8க்கு போகுது. ஸோ நெகட்டிவான விஷயங்களை சூப்பரா செஞ்சு கொடுத்துரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் 2ஆம் நம்பர் தொழில் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமான வாய்ப்புகள் உருவாகும். 2ஆம் நம்பர் தொழில் செய்யறது, வெளிநாட்டுல போய் வேலை செய்யறது, இந்த லாட்டரியில பணம் கிடைக்குமான்னு யோசிக்கிறது. லாட்டரி என்னை பொறுத்தவரை வேண்டாம், யாரும் அதை ட்ரை பண்ணாதீங்க. இன்கேஸ் அதை ட்ரை பண்ணாலும் இந்த காலகட்டத்துல எனக்கு கிடைக்குமான்னு கேட்டா இழந்துட மாட்டீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? உழைக்காத பணம் இந்த நேரத்துல கைகூடி வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா ராகு ராசிலையும் சுக்கிரன் நேரடி தொடர்புலையும் வர்றதுனால உழைக்காத பணம் புதன் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? அதே மாதிரி ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட அமைப்பு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட அமைப்பு, இதுலெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வருமானம் உண்டு. அதே மாதிரி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பாக்கியம் கைகூடி வரும். அதே மாதிரி லவ் ப்ராப்ளம்ல இருக்கிறவங்க எல்லாம் அது பல பேர் சால்வ் ஆகி பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு சால்வ் ஆகி வரும். பெற்றவங்க அனுமதியோட இந்த காலகட்டத்துல லவ் நிறைய பேருக்கு சக்சஸ் ஆகும். ஏன்னா குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது பாசிட்டிவா இந்த நேரத்துல வேலைப்படுத்தும். ஏன்னா குரு 5ல 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு இல்லை. ஸோ இந்த அமைப்பு உங்களுக்கு இதுல பாசிட்டிவான விஷயத்த கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே மாதிரி காவல்துறை பணி செய்யறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஒர்க்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி பயணம் சென்று டிரான்ஸ்பர் வாங்குற மாதிரி அமைப்பு, இல்லாட்டி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் ஆகுற மாதிரி அமைப்பு எல்லாம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. போக்குவரத்து துறை சம்பந்தப்பட்ட அமைப்புல வேலை பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு பயணிகளோட வாக்குவாதம் பண்ணிக்கிற அமைப்பெல்லாம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி நீங்க சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை வச்சுக்காதீங்க. போக்குவரத்து துறையில வேலை பார்க்குறவர்களா இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களா இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது, வாய் முடிக்கிறது நல்லது. சரிங்களா? மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல. அதே மாதிரி நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, இந்த ஹவுசிங் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு எல்லாம் சாட்டிஸ்ஃபைடா வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி வேலை போட்டு வீடு கட்டுறவங்க இந்த நேரத்துல கட்டிக்கலாம். சரிங்களா? அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ராகுவே ராசியில இருக்கார். ஸோ இது உங்களுக்கு ஒரு வகையில பிளஸ்ன்னு சொன்னாலும் ஒரு வகையில மைனஸ் அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி? ராகு ராசியில இருக்கனால எனக்கு எப்படியா மைனஸ்?
சூரியன் 8ல வரார். சோ அரசு அதிகாரிகள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. அகலக்கால் வைக்கிறதும்பாங்கல்ல, அந்த அமைப்பு. ராசியில ராகு வரும்போதுல எல்லை இல்லாத தவறுகளையும் செய்ய துணிஞ்சு செய்வீங்க. அந்த எல்லை இல்லாத தவறுகளையும் துணிஞ்சு செய்யும் போதுல, இந்த சூரியன் 8ல வரும்போதுல ஃபுல் சப்போர்ட்டும் கிடைச்சிடும். சப்போர்ட் கிடைக்கும்போது என்ன ஆகும்? தன்னறியாத வேகம் எல்லாருக்கும் வர்றதுதான். சோ அது துணிஞ்சு எல்லாத்தையும் அதை செய்றேன், இதை செய்றேன், இதை செய்றேன், அதை செய்றேன்ட்டு ஓரளவுக்கு மேல ஆடி மாட்டிக்கிற மாதிரி உள்ள பிரச்சனையை பண்ணிடுவீங்க. சோ எதை செஞ்சாலும் மாட்டிக்காம பண்ணுவோம். ராசியாதிபதியும் வக்ரம். சோ இந்த நேரத்துல மத்தவங்களுக்காண்டி நீங்க ஜெயில போய் உட்கார்றது, மத்தவங்களுக்காண்டி நீங்க கோர்ட்டுக்கு போறது, மத்தவங்களுக்காண்டி நீங்க கடன் வாங்குறது, இந்த வேலையை வச்சுக்கவே கூடாது. பொதுவா நீங்க அதை வச்சுக்க மாட்டீங்க. ஆனா தவறுகளை அதிகமா செய்யறதுனால இந்த வேலையில நீங்க மாட்டும் போதுல நீங்க மாற்றுறதுதான். மற்றபடி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பு, மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்பு, தாய் தந்தையரோட அமைப்பு, இதெல்லாம் பாதிப்பு இல்லை. அதெல்லாம் ஓரளவுக்கு கேதுவோட சேர்ந்து எதுவும் நடக்குமான்னு கேட்டா அதெல்லாம் நடக்காது. என்ன அவங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு வர தன்மை. நான் தான் சொன்னேனே, அதிகப்படியான குற்றங்களை நீங்கள் செய்வதால் ஏதோ ஒரு காரணத்தினால் நீங்க கவர்மெண்டால லாக் பண்ணப்பட போறீங்க அப்படின்னு தான் நடக்குமே ஒழிய வேற எதுவும் நடக்காது. இப்ப ஒண்ணும் இல்ல, பெரிய லெவல்ல ஒரு ஆளுக்கு நீங்க நம்பகமான ஆளா இருக்கீங்கன்னா அந்த நம்பகமான ஆளுக்கு எதிராக இருக்கிறவங்க உங்களை பிடிச்சி உட்கார வைப்பாங்கல்ல, இந்த வேலையை பாருன்னு சொல்லுவாங்கல்ல. சோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்க போகுது அப்படிங்கிறது. சோ நீங்க கொஞ்சம் நிதானமா போறது நல்லது. மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல. அதே மாதிரி வீடு பாதி கட்டியும் பாதி கட்டாம இருக்கிற மாதிரி அமைப்புல இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் இந்த வேலை பார்க்குறவங்களோட வாக்குவாதம் ஆகி வேற ஒருத்தர் இந்த வேலையை எடுத்து பண்ற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் அமையும். சோ அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. யாரையும் அவசரப்பட்டு வார்த்தைகள் வித்தியாசமா பேசிடாதீங்க. அப்படி வார்த்தைகள் வித்தியாசமா பேசிட்டு அவசரப்பட்டு பேசிட்டோமே நினைச்சு அவரை திரும்பி கூப்பிட்டாலாம் வரமாட்டாங்க. சோ நீங்க கொஞ்சம் நிதானிச்சு போறது நல்லது. மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல. உங்கள் ஆசைகளை இந்த காலகட்டத்தில் அதிகமாக நிறைவேற்றிருக்கிறீர்கள். அவல ஆசைகள் சேர்த்து வைக்கிறது, பணங்காசு சேர்த்து வைக்கிறது, சொத்து சேர்த்து வைக்கிறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்துல அதிகமா பண்ணுவீங்க. சோ இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடான ஒரு நல்ல ஒரு காலகட்டம் தான். ஆனா அந்த தப்பு செய்யறத கொஞ்சம் நிதானிச்சு பண்றது சரின்னு சொல்றேன். சரிங்களா? மற்றபடி எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் கடன் சம்பந்தப்பட்ட அமைப்பு, நோய் சம்பந்தப்பட்ட அமைப்பு, பிறருக்கு ஜாமீன் போடுற அமைப்பு, இதை மட்டும் அதான் அடுத்தவங்களுக்காண்டி பண்றேங்கிற பேர்லாம் போய் மாட்டிக்கிறவங்க தான் நீங்க இந்த காலகட்டத்துல. ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் கேதுவே உங்களை ஏமாத்துறதுக்காண்டிதான். ஒருத்தன் கஷ்டப்படுறேன்னு சொன்னான்னா அவன் உண்மையிலே கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு தெரியுமா? சோ அவசரப்பட்டு அவங்களுக்காண்டி நீங்க செயல்படுறேங்கிற பேர்ல, ஏதாவது டாக்குமெண்ட் ரெடி பண்ணி தரேங்கிற பேர்ல, ஏதாவது டாக்குமெண்ட் கையெழுத்து போடுறேன் சப்போர்ட் பண்றேங்கிற பேர்ல, இல்ல உங்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்றேங்கிற பேர்ல உங்களை எதுக்குள்ளயாவது கொண்டு போய் தள்ளி விட்டு போறது. அதாவது சாதாரண பிரச்சனையை பெரிய பிரச்சனையை ஊதுறதுக்கு தான் இந்த நேரத்துல ஆள் வரும். எல்லாருமே நீங்க யாருக்காவது போனாலும் அது ஊதிரும், யாராவது உங்களுக்கு உதவி பண்ணாலும் ஊதிரும். சோ நீங்க யாரையும் தொடர்பு கொள்ளாமல் இருப்பதே ஒரு அற்புதமான பலன். மற்றபடி தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் சூப்பரா இருக்கும். யாரும் உதவிக்கு வராட்டியும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல தொழில் சூப்பரா இருக்கும். அதுல ஒரு குறை இல்லை. வீடு கட்டுற பிரச்சனை, வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, தேடி வந்துடும். அதே மாதிரி கால்நடை வீட்டுல வளர்க்குறவங்களா இருக்கும் பட்சத்தில் கால்நடைக்கு பாதிப்பு ஏற்படும், அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லலாம். நீண்ட நாட்களாக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு அதிகமா கிடைக்கும். சோ அதை பயன்படுத்தி முன்னேறவங்க முன்னேறிடலாம், பயன்படுத்தாதவங்க வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் போகணும். சரிங்களா? அதே மாதிரி எளிதில் கிடைக்கக்கூடிய வருமானம், பிறர் உழைப்பை பயன்படுத்திக்கக்கூடிய வருமானம் இந்த காலகட்டத்துல எதிர்பார்க்காதீங்க. அப்படி எதிர்பார்த்தா அது பன்மடங்கு உங்களுக்கு திருப்பி பிடிக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை வந்துடும். அதாவது இப்ப பண்ற மாதிரிலாம் இருக்கும், ஆனா உண்மையிலே பண்ண மாட்டாங்க. அது கடைசியில திருப்பி கொடுக்குற மாதிரி போயிடணும். அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்பு இது கரெக்டா இருக்கு. இதுல பாதிப்பு இல்லை. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாம இருக்கு, எனக்கு இந்த ஜனன கால ஜாதகத்துல இந்த காலகட்டத்துல திருமண அமைப்பு இருந்துச்சுன்னா கல்யாணம் ஆயிடலாம். அதுல ஒரு கரையும் இல்லை. பார்ட்னர் அமையறதெல்லாம் ஈஸியா அமையும். யாராவது ஒருத்தவங்க சம்பந்தமே இல்லாம உங்களை வழிகாட்டி இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு பொண்ணு கிடைக்குன்னு கூட சொல்லுவாங்க. சோ அதுல ஒரு பாதிப்பு இல்லை. மகாலட்சுமி வழிபாடு பண்ணீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அசைவத்தை தவிர்த்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடந்துடும். சரிங்களா? மற்றபடி யாரையும் நம்பி எந்த ஒரு வேலையும் பார்க்காதீங்க. அதை பார்த்துட்டு அப்புறம் பண்ணிட்டேனே செஞ்சுட்டேனே, ஏன்னா இந்த காலகட்டத்துல இதுதான் உங்களுக்கு மெயினே. அதனாலதான் திரும்பி திரும்பி இதை சொல்றேன். இதை மட்டும் நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்க லைஃப் நல்லா இருக்கும். சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.